அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம இஸ்ரேல் பற்றி ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலை. இன்றைக்கி இஸ்ரேல் கொஞ்சம் ருத்ரதாண்டவம் ஆடி இருக்காங்க. பெரிய ஒரு தாக்குதல். இதுவரை இப்படி ஒரு தாக்குதலை நான் செய்தி தொகுத்து வழங்கினதுலேருந்து பார்த்ததே கிடையாது. வெஸ்ட் பேங்க் இந்த பக்கம், காசா, லெபனான், பெய்ரூட், பேல்பேக்குன்னு சொல்லிட்டு சிரியாவுக்கு பக்கத்தில், சிரியாவில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸ் பகுதியில் மறுபடியும் ஐஆர்ஜிசிக்கு ரொம்ப நெருங்கிய நபர் கொல்லப்பட்டதாக ஒரு செய்தி காட்டுத்தீ போல் பரவிட்டுருக்கு. அதெல்லாம் வெஸ்ட் பேங்க் ஃபுல்லாக நுழைஞ்சிட்டாங்க. மேற்கொண்டு இன்னும் ஆப்ரேஷன் உள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்று பெரிய ஒரு தாக்குதலுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இன்றைக்கி இஸ்ரேல் இந்த அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்களா அப்படின்ற மாதிரியும். அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், குறிப்பாக சிரியா லைட்டாக சிரியா பக்கம் இஸ்ரேல் பக்கம் கிளம்பலாமான்ற ஒரு திட்டத்துலேயும் இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம உக்ரைன் பற்றின செய்திகள், நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராய போகிறோம். குறிப்பாக இப்போ பொருளாதார ரீதி பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் எல்லா நாட்டோட நாணயம் மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கு. அதையும் நம்ம ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடலாமே. வீடியோக்கு பொறுத்தவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிக முக்கியமான விஷயம், ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவுடைய முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டதின் காரணமாக அவங்க நாணய மதிப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இதனால் மற்ற நாட்டோட எல்லா ரூபாய் மதிப்புகளும் அந்த நாட்டோட நாணயங்களோட மதிப்பு பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அப்படியே நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னா, ரஷ்யாவுடைய ரூபிள் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 99.63. இப்போ நீங்கள் பார்க்குற சார்ட் ஒரு 2020 சார்ட், அதாவது 5 வருட சார்ட். இது 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப லோவாக இருந்தது. குறிப்பாக அந்த வார் வரும்போது கொஞ்சம் ஏறிச்சு. அப்புறம் பார்த்தா இப்போ ரொம்ப மறுபடியும் ஹையில் போயிட்டுருக்காங்க. 99.63. இடையில் 87.64 வந்தது. எப்போன்னா அந்த ஜூலை மாதம்லாம் வந்தது. குறிப்பாக ரஷ்யாவுடைய நாணயம் சொல்கிறேன் நான். என்ன காரணம் அப்படின்னா, பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு, பெரிய அளவுக்கு வந்துடும்ன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்தது. அதே போல் இந்தியா ரூபாய் மதிப்பு பார்த்தோன்னா வரலாற்றில் இல்லாத அளவுக்கான உச்சம் 84.44. இது லாஸ்ட் 1 மந்த்துக்கு எடுத்தது. லாஸ்ட் 1 மந்தில் ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடி 84.05 பக்கம் இருந்தது. நம்ம 0.44 பக்கம் ஏறி இருக்கும். அதாவது 0.40 பக்கம் ஏறி இருக்கும். அதே போல் ஐரோப்பாவும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ஏறிடுச்சு பாருங்கள். மேலே 0.95 வரைக்கும் வந்துட்டாங்க. இது லாஸ்ட் 1 மந்த் மட்டும் நான் போடுறேன். நான் இன்னும் வாருக்கு முன்னாடி எடுத்து ஐரோப்பாவும் என்ன பெரிய வீழ்ச்சி தான் ஆகும். அப்புறம் சீனா யுவான் மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே 7.24 பக்கம் வந்திருக்கு. லாஸ்ட் இது 1 மந்த்து 7.12 பக்கம் இருந்தது. சேம் திங் தான் அதுவுமே அப்புறம் நம்ம ஈரானை பார்த்தோம் அப்படின்னாலும், ஈரான் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் கடைசி 1 மந்தில் இப்போ 42,092. இடையில் கொஞ்சம் ஏறிச்சு, இதில் கொஞ்சம் ஆறுதல் அளித்திருக்கிறது கடந்த 2 நாட்களாக. காரணம்னா வார் கொஞ்சம் ஈரான் போக வாய்ப்பு இல்லைன்ற அடிப்படையில் லைட்டாக குறைஞ்சிருக்கு. பட் இன்று மறுபடியும் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா அது ஏற வேண்டிய சூழ்நிலை. நம்ம பக்கத்தில் ஸ்ரீலங்கா பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீலங்கா இப்போ பாருங்கள் 1 மந்தில் பெரிய அளவுக்கு ஹைப்பாக இருக்குது. 292.08 பக்கம் வந்திருக்கு. இது எல்லாமே ட்ரம்ப் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஒரு ஹைப், அந்த நாட்டோட நாணய மதிப்பை ஸ்ட்ராங் பண்ணிவிடுவார். டாலரோட மதிப்பை ஸ்ட்ராங் பண்ணிவிடுவார். ஏன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால, இதுக்கு முன்னே நம்பிக்கையற்ற தன்மை இருந்ததுனால வேறு இதில் முதலீடு பண்ணியிருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு நேற்று கூட சொல்லியிருந்தேன், தங்கமலை இன்னும் குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு டெம்பரரி. உடனே தங்க விலை இப்படி தான் நிற்குமானா கண்டிப்பாக பழைய விலைக்கு போய் நின்றுடும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நடக்கிறதுலாம் ஒரு டெம்பரரி தான், ஒரு பிம்பம், ஒரு மாயை. ட்ரம்ப் இது மேஜிக் ஸ்டிக்கை வச்சு இப்படி ஜம்பூரா கம்பூரா அப்படின்னு மாற்றிடுவார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உங்களை 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது அவர் இப்போ அதிகபட்சம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, இந்த மற்ற நாட்டோட நாணய மதிப்பெல்லாம் அப்படி ஏறுதில்ல, அது எல்லாமே அவர் பதவி ஏற்றுக்கிட்டு அவர் எடுக்கிற அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தான். ஆனால் இருந்தாலும் இந்தியாவிலலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, சப்போஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான நடவடிக்கை போச்சு அப்படின்னா 87-92 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்தளவுக்குலாம் நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா, அது வரும், ஆனால் பின்னாடி ரொம்ப மெதுவாக வரும். ரொம்ப கடன் வாங்கிய நாடு எது அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சூடான் தனது ஜிடிபியில் 256% வாங்கியிருக்காங்க.
அடுத்தது ஜப்பான் தனது ஜிடிபியில் 255.2% வாங்கியிருக்காங்க. இது வந்து 2023. கிரீஸ் வந்து 3வது பிளேஸ் இருக்காங்க, சிங்கப்பூர் 4, இத்தாலி 5, பூட்டான் 6, யுனைடெட் ஸ்டேட் வந்து 7. அதே 2024 பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் வந்துட்டாங்க. அந்த சார்ட் நான் இல்லை, இப்போ 2023 ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்தது இது. பட் ஃபைனலைஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் அமெரிக்கா செகண்டு, ஜப்பான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அதாவது ஜிடிபியில் ஜப்பான் வந்து 260 பக்கம் இருந்தாங்க, அமெரிக்கா வந்து 125 பக்கம் வந்துட்டாங்க. இது வந்து 2023 ஒரு பெரிய முன்னேற்றம். அந்த முன்னேற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அடுத்த சார்ட்டை கூட காட்டுறேன் நான். 81 அமெரிக்கானுடைய கடன் கீழே பாருங்கள், கிட்டத்தட்ட 0 ட்ரில்லியன் பக்கத்தில் இருந்தது. அப்படியே வளர்ந்து போயிட்டு இப்போ 2023 அவங்களுடைய கடன் பார்த்தோன்னா 32 ட்ரில்லியன். இப்போ ஆல்மோஸ்ட் 2024 பார்த்தோன்னா 37லேருந்து 42 பக்கமே வந்துருச்சுன்றாங்க. 38 தாண்டிடுச்சு ஆல்மோஸ்ட். அதாவது ட்ரில்லியன் கணக்கில் கடன். எந்த ஒரு நாடுமே கிடையாதுங்க. இவ்வளோ ஒரு கடங்கார நாடு சுற்றியும் தனது ஜிடிபியில் 262%. இந்தியா தனது ஜிடிபியில் 48%. ஐ திங்க் நான் ஒன்றும் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணல, மேபி நான் சொல்கிறேன். நான் லாஸ்ட்டாக நான் பார்க்கும்போது 48 to 52% பக்கம் இருந்தது தனது ஜிடிபியில். மேபி இப்போ 55% வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஜிடிபியில் கடன் வாங்கினது நான் சொல்கிறேன். அமெரிக்கா எவ்வளோ 265 பக்கம் சொல்கிறாங்க, ஜப்பான் எவ்வளோ 263க்கு மேலே சொல்கிறாங்க தனது ஜிடிபியில். மிக மிக அதிகம். இவ்வளோ அதிக கடன், அதாவது வரதை விட கடன்கள் அதிகமாக இருக்குன்ற சூழ்நிலையில். அதனால தான் சொன்னேன், ட்ரம்ப் வந்து ஒரு மேஜிக் ஸ்டிக்கெல்லாம் பண்ணிட முடியாது அப்படின்ற காரணமாக சொல்லியிருந்தேன் நான். ஒரு பிம்பம், ஒரு மாயை உருவாக்கி இந்த அளவுக்கு வந்து முதலீட்டாளர்கள்லாம் ஒரு நம்பிக்கை பெற்று மறுபடியும் போட்ட முதலீடெலாம் எடுத்து நாம் அங்கேயே பழைய இடத்துக்கு போகலான்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது எத்தனை நாளைக்கு அப்படியே சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்றது, சென்று கொண்டு இருக்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு இறக்கம் இருக்குதாங்க செய்யும். ஆனால் அது எப்போன்னு தெரியல. பட் அது வரைக்கும் இங்கே இந்திய பங்குச்சந்தைகள், எல்லா பங்குச்சந்தைகளும் ஒரு ஆட்டம் கண்டுட்டு இருக்கு. பயங்கர அடி, ஃபுல்லாக இன்வெஸ்டர்ஸ் ஃபுல்லாக வந்து பயங்கரமான அடி வாங்கிட்டு இருக்காங்கன்றது டெய்லியும் தெரியுது. ஆனால் தங்கத்தோட விலை மட்டும் பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, சொல்லியிருக்காங்க மீன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஆனால் இது நிரந்தரம் இல்லை, எங்கனாலும் ஒரு இடத்துலேருந்து வெடித்து சிதறப்போதும். 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இவர் அதுக்கப்புறம் வந்து எடுக்கிற நடவடிக்கை எல்லாமே வந்து டாலரை ஸ்ட்ராங் பண்ண போகிறன்ற பேரில் இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பு மீதெல்லாம் நான் வந்து 2% வரி விதிக்கிறேன்னு ஒரு ஒற்றை வரி அனௌன்ஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் காலி ஆகிடுவார். இந்த பக்கம் ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படியே ஒரு ஆளை டைரெக்டாகவும் கொண்டு போக முடியாது. அப்புறம் மிடில் ஈஸ்டில் வந்து அடுத்தடுத்த பதற்றம் உருவாயிடுச்சு அப்படின்னாலும் அதுவும் பிரச்சனை ஆகிடும். அப்போ அங்கே ரஷ்யா உக்ரைன் வார் பொறுத்த வரைக்கும் இப்போ ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தலாம் அப்படின்னா கூட அவங்க தயாராக இல்லை. யார் சம்மந்தப்பட்ட ஆளுங்க தயாராக இல்லை. உள்ள அந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் பண்ணால் கிளப்பி விடலான்றதில் ரொம்ப குறியாக்குறாங்க. நம்ம ஊர் பாட்டிங்களோட மோசமாகறாங்க. நம்ம ஊர் பாட்டிங்க கூட பரவாயில்ல, ஏதோ உக்காந்து யார் அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாயத்தை தான் பேசுவாங்க. ஏதோ 2-3 வீடு கொஞ்சம் கெடுத்து விடுவாங்க. பட் இங்கே நாட்டையே கெடுத்து விட்றாங்களே, பரவாயில்லையே, நம்ம ஒரு பாட்டிங்களே பரவாயில்லையே அப்படின்னு நேரில் ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கலாம். அங்கே சம்பவம் அப்படி போயிட்டுருக்குங்க. சரி, இன்னும் நீங்கள் ரொம்ப முக்கியமான நியூஸ் எங்கப்பா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, சும்மா என்னப்பா வெள்ளன்ட்டு ஏதோ பேசுகிறே அப்படின்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாதி வீடியோ பண்ணிங்கன்னா முக்கியமான கண்டென்ட் வந்துடும். அதற்கு முன்பு நம்ம இன்னொரு 2 சம்பவத்தை ரொம்ப பெருசாக பேசிடலாங்க. ஒரு சின்ன வீடியோ பதிவு, லைட்டாக கிளிப் உங்களுக்கு பக்கத்தில் போடுறேன். இந்த வீடியோ பதிவை பார்த்துடுங்க. இது வந்து நியூசிலாண்டில் இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு பாடினாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ட்ரைபல் பீப்புளோட ஒரு பெருமைன்னு சொல்லப்பட்டது. ரொம்ப குறைந்த வயசில் எம்பி ஆனாங்க அவங்க. நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு புதிய சட்டம் ஒன்று கொண்டு வராங்க. என்ன சட்டம்னா வட்டாங்கி அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரீட்டி ஆஃப் வைட்டாங்கின்னு சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் வெள்ளை மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம்ன்ற மாதிரிலாம் வந்து வெள்ளை மக்களை அதிகப்படுத்துகிற மாதிரி சட்டம், சம்திங் ஏதோ லைக் திங் சொல்கிறாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாம், இது என்ன அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு பேக்ரவுண்ட் சவுண்டுமே இருக்கும். அந்த நியூசிலாண்டினுடைய பாரம்பரியமிக்க வக்கான்னு சொல்லிட்டு அது இன்னமும் சொல்லுவாங்க. அது பேர் என்ன அப்படின்னா இந்த ட்ரைபல் மக்களோட பாரம்பரியமிக்க நடனம், வக்கா நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு எப்போ தெரிஞ்சது அப்படின்னா, குறிப்பாக எனக்கு எப்போ தெரிஞ்சது அப்படின்னா, உக்ரைன் வீரர்கள் என்ன பண்ணாங்க, அங்கே நியூசிலாண்டில் போய் ட்ரைனிங் எடுத்தாங்க ரஷ்யாவை அடிக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணாங்க,
அப்போதைய யூகேனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அங்கே போயிட்டு பார்க்க அதாவது எப்படி ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் போனவுடனே அந்த டான்ஸை கூட பக்கத்தில் போகிறோம் பாருங்கள், இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்படின்னு ஆடி பயங்கரமாக வந்தவுடனே இந்த வீடியோ போட்டு நம்ம சிரின்னு சிரிச்சிருந்தோம். ஓ என்னங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கீங்க, இல்லை டான்ஸ்லாம் ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாங்களே, வெறிபிடித்த வேங்கைகளாக இருக்கிறாங்களே அப்படின்லாம் சொல்லும்போது அப்புறம் ஒரு சில கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இல்லை அது வந்து நியூசிலாண்டுடைய பாரம்பரியமிக்க ஒரு ட்ரைபல் மக்களோட நடனம், அது வந்து இன்னுமே நியூசிலாந்து மக்களோட அது பாரம்பரியமிக்க நடனம் எல்லா இடத்துலையுமே இருக்குது, எல்லா போராட்டத்துலேயும் வந்து அந்த நடனம் வந்து ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அதை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்டாக இன்றைக்கி பாருங்கள், அந்த குறிப்பாக அங்கே பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு நிகழ்வு வந்தோடனே இன்றைக்கி பெரிய ஹைலைட்டாக இருந்தது. எல்லா மீடியாவிலும் இதை பற்றி பேசியிருந்தாங்க. இது மாதிரி இந்த பொண்ணு அந்த நியூசிலாண்டுடைய ஒட்டுமொத்த பாராளுமன்ற எம்பிஸ்லாம் வந்து பயங்கரமாக நடனம் போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு நிகழ்வு கொஞ்சம் வித்தியாசமாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாமே அப்படின்றதுக்காக சொல்லிட்டு போனேன் நான். அதுக்குள்ளே தூங்கிடாதீங்க நீங்கள். இன்னொரு விஷயம், நம்மளுக்கு வசமாக நம்மக்கிட்ட வந்து சிக்கிட்டாங்க ஒருத்தர், அவங்கள வச்சு செய்யாமல் போனோம் அப்படின்னா அந்த வீடியோ பதிவுக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். வந்து சிக்கிட்டாங்க நம்மக்கிட்ட, வச்சு செய்வோம் வாங்க. யாருன்னு நீ கண்டுபிடிச்சிங்களா, கெஸ் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. யூகே இன்டெலிஜென்ட் வந்து பயங்கரமான தகவல், இது வரைக்கும் பல பழைய உளவு தகவல்களையும் கொடுத்து உலகத்தையே ஷாக் அடைய வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கே ஒரு பயங்கர ஷாக்கிங்கான தகவல் என்ன அப்படின்னா, அங்கே யூகேல அப்பாச்சி ஹெலிகாப்டர், அட்டாக்கிங் ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா, அங்கே நிறுத்தி வைக்கின்ற பகுதியில் திடீர்னு ஒரு சத்தம், சந்தேகப்படுற மாதிரி ஒரு சத்தம் வந்திருக்கு. திடீர்னு அந்த ஹெலிகாப்டர் ரொட்டேர்லாம் வந்து பயங்கரமாக சுத்த ஆரம்பிச்சிருக்கு, வேறுபட்ட தேங்காய் மாதிரி லைட்டாக. இரவு நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறாங்க, என்னென்ன சத்தம் வருதுன்னு போய் செக் பண்ணால் 2 யூகே சோல்ஜர்ஸ், குறிப்பாக அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டருடைய பைலட்ஸ் இன்னொருத்தர் தண்ணி அடிச்சுட்டு அப்படி இப்படின்ட்டு 2 பேரும் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அப்படி இருந்துட்டாங்களாம். ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு இல்லாமல். என்ன பாஸ் எப்படியெல்லாம் நினச்சேன் நீங்கள், கடைசியில் என்னன்னா ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டரில் அதுவும் இராணுவ வீரரும் இப்படி பட்ட பகல்லையும் நைட் டைமில் இப்படி மானம் போயிடுச்சு, யூகே வீரர்களோட மானம் போயிடுச்சு. இந்த மாதிரியான வீரர்கள் அங்கே எல்லை களத்தில் அனுப்புங்கப்பா, ரொம்ப சிறப்பாக இருக்கும்ன்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக தான் இருந்தது. சரி, ஓகே. இப்போ நம்ம மிக முக்கியமான விஷயத்துக்கு போயிடலாம். குறிப்பாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல், பெரிய தாக்குதல். நம்ம ஆர்கே சேனலில் நான் ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதலை பற்றி முழுமையாக போட்டிருந்தேன். அதனால் இப்போ நம்ம இஸ்ரேல் நடத்தின தாக்குதலை பற்றி நான் முழுமையாக போடுறேன். நான் உடனே அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. குறிப்பாக இந்த ஹெஸ்புல்லானுடைய லான்ச்சர்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள், எந்தெந்த பகுதியில் மேசிவ் லான்ச்சர்ஸ் இருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் வந்து பெரிய தாக்கல் நிகழ்த்திருக்கிறோன்னு சொல்லிட்டு வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருந்தாங்க. அதே அதே லெபனானுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய தரைப்படையை வந்து அடுத்தடுத்து மேற்கொண்டு முன்னேறி இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வீடியோ பதிவு. அடுத்தடுத்து 1000 குடோன்களை வந்து தொடர்ந்து கைப்பற்றி கொண்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அதுவும் வீடியோ பதிவாக கூட வெளியிட்டு இருந்தாங்க. முடிஞ்சாலும் அதில் போடுறேன், அப்படி இல்லைனா உங்களுக்கு வழக்கம் போல் நம்ம டெலகிராமில் போடுறேன் இல்லைங்களா. அடுத்து பேல்பேக் அப்படின்வாங்க, சிரியாவிலிருந்து உள்ளே வரக்கூடிய பகுதி இருக்குல்ல, அங்கேயே வந்து ஒரு 3-4 வீடுகள் வந்து பெரிய பயங்கரமான ஒரு தாக்குதல். இதில் குறிப்பு என்னென்னா பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையம் பக்கத்திலே, அப்படியே ஜஸ்ட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கட்டிடங்கள் ஃபுல்லாக தும்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, கட்டிடம் சுத்தமாக இடிஞ்சு விழுந்து போச்சு. அதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற சொன்னதாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல தாக்குதல், இது முழுக்க லெபனான் நடத்தப்பட்ட தாக்குதல். பெய்ரூட்டிலிருந்து இந்த சதன் லெபனான்லேருந்து படைகள் முன்னேறுது. அடுத்தடுத்த வந்து தாக்குதல்கள் பெரிய அளவுக்கு இருக்கிறது. இது அங்கேயா. அடுத்தது என்ன சம்பவமாக இருந்ததுன்னு பார்த்தோன்னா, இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஒரு சில பதிவுகள் வருது. தொடர்ந்து ஒரு சில கட்டிடங்கள்லாம் இடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், வெஸ்ட் பேங்கை வந்து இலீகல் அப்ரோச்சஸ் இருக்குது, வீடுகள்லாம் இருக்குது, அதை நான் வந்து இஸ்ரேலோடு இணைக்க போகிறோம். புதிதாக இப்போ வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொஞ்சம் ஆக்ரோஷமாகிறாரு. காட்ஸ் அவர்கள் வந்து வெஸ்ட் பேங்கை இணைப்பதற்கான அடுத்தடுத்த கொஞ்சம் ஃபுல்லாக உள்ளே போயிட்டே இருக்கிறாங்க. அங்கேயும் இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு நிகழ்வும் பதற்றம். அப்படியே இந்த பக்கம் கான்யூனிஸ் பகுதி, எங்கே காசாவுக்குள்ளார கான்யூனிஸ் பகுதியிலையும் இன்னொரு பகுதி என்னென்னா, கான்யூனிஸ் பகுதியும் ஜாப்லியான்ற கேம்ப் பகுதியிலையும் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 டன்னுக்கு மேலே அளவுக்கான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வந்து அந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது சுற்றி நடந்த தாக்குதலுங்க. இது வந்து ஒரு சாம்பிள் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மறுபடியும் சிரியானுடைய தலைநகர் டமாஸ்கஸில் ஒரு தாக்குதல்.
பெரிய தாக்குதல். இது வந்து ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய பில்டிங் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் ஆல்மோஸ்ட் 4லேருந்து 5 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஆனால் என்ன காட்டுத்தீ போல் வந்த செய்தி அப்படின்னா, இதில் நீங்கள் புகைப்படத்தை பார்க்குறீங்களா, இவர் தான் வந்து அலி லாரிஜானி. அலி லாரிஜானி அவர்கள் தான் அயதுல்லா காமேனி அவர்களோட அட்வைசர், ரொம்ப ஒரு நெருங்கிய நபர். இவரோட பிளான் என்ன அப்படின்னா, நேராக சிரியா டமாஸ்கஸில் இறங்குறாரு. அங்கே ஒரு சில நபர்களை வந்து பார்க்குறாங்க, அதாவது ஹெஸ்புல்லாவுக்கு ரொம்ப நெருங்கிய நபர்கள், அவங்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பெய்ரூட் போகிறது தான் அவருடைய பிரதான திட்டம். பட் கரெக்டாக அவர் எந்த பில்டிங் போகிறாரோ அந்த இடத்துல தாக்கல் நடத்தியிருப்பதான் சொல்கிறாங்க. இது உறுதிப்படுத்திய தகவலில் ரொம்ப சுட சுட வந்த செய்தி. இன்னும் சூடு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னு நான் சொல்கிறேன். ஆனால் மிக முக்கியமாக அந்த இடத்துல வந்து பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் PIJவும் ரெவல்யூட்டரி காப்ஸ் இருக்காங்கல்ல, IRGC இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் கலந்து பேசின கூட்டத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல், அந்த கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அது ஈரானுடைய நேரடி தொடர்புடைய ஒரு கட்டிடம் என்று சொல்லப்படுகிறது. எங்கே நடத்தினது? சிரியாவில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸ். நேற்று தான் பசர் அல் அசாத் என்ன சொன்னார், சிரியானுடைய அதிபர் என்ன சொன்னார், தொடர்ந்து எங்கள் மீது தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் பொறுமையாலாம் இருக்க மாட்டோம், பொங்கி எழுதுடுவோம்னு சொன்னார். இன்றைக்கி வந்து அரசல் பொருசலான செய்தி என்ன வந்து கொண்டு இருக்கிறது என்றால், கிட்டத்தட்ட பொங்கி எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நாங்களும் படைகள் அனுப்புகின்ற தைரியத்துக்கு வந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆல்மோஸ்ட் நாங்கள் தயாராக இருக்குன்றாங்க. இன்னும் ஒரு சில செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்று மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. சிரியா, ஈரான், பக்கம் துருக்கி. ஏன்னா PKK YPG இருக்காங்க இல்லையா, அவங்க மேபி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரெடி பொசிஷனில் இருக்காங்க. எந்த நேரத்துலையும் ஈராக்குள்ளே தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலே இடிலிப்பு இருக்குது இல்லையா, அங்கே கிட்டத்தட்ட இஸ்ரேலினுடைய துணையோடு மறுபடியும் அங்கே தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் அங்கே சிரியாவுக்குள்ளாரே மொத்தம் ஒரு 3 கேங்க் இருக்காங்க, தனித்தனி அரசாங்கத்தை எதிர்த்து தனி முறையில் அங்கங்கே ஒரு பிச்சு ஒவ்வொரு இடத்துல வந்து இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல ஈரான் என்ன பேச்சுவார்த்தை ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா, அங்கே மேலே இடிலிப் பக்கத்தில் ஈரான் வந்து குறிப்பாக லெபனானுக்குள்ளே கொண்டு போகிறதில்ல அதிகமாக தடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதனால் அவர்கள் மீது நாங்களும் PKK YPG மீது துருக்கி வந்து நாங்கள் அவங்கள பார்த்துக்கிறோன்ற மாதிரியும், மற்ற உள்நாட்டு பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கோங்க, மிச்சம் மீதி இருக்கிறவங்கள இஸ்ரேல் பக்கம் கொஞ்சம் அனுப்புங்கன்ற மாதிரி மிக முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் சிரியாவுக்குள்ளார ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை நான் சொல்லும் போதே புரிஞ்சிருப்பீங்க நீங்கள். இருந்தாலும் அந்த மிரட்டல், அரட்டல், உருட்டல் இதெல்லாம் வந்து இருக்கா அப்படின்னா இருக்குது. காலையில் இதை கொஞ்சம் ஓஞ்சுதுன்னு நினச்சேன் நான். இன்றைக்கி வந்து இவர் சொல்லிட்டார், IRGCயினுடைய கமாண்டர், தலைமை கமாண்டர் ஹுசைன் சலாமி அவர்கள் வந்து சொல்லிட்டார். சும்மா அவங்க ஊடகங்கள் என்ன மாதிரி போட்டிருந்தாங்கன்னா, சும்மா ஃபயர் விட்டுருந்தார். அதாவது பேசும்போது மைக்கு பற்றி எரிஞ்சு வேறு மைக்கு கொண்டு வாப்பான்னு மைக்குக்காரங்க கொண்டு வந்து வைக்காமல் போயிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபயரை விட்டுட்டார் அப்படின்னா பாருங்களேன். அவ்வளோதான், முடிஞ்சது, இஸ்ரேல் முடிஞ்சது. கிட்டத்தட்ட நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிற வரைக்கும், அதாவது இந்த வார் வந்து எண்டே கிடையாது. எப்படி இதுக்கு ஒரு எண்டே கிடையாது, முடிக்க போகிறேன் இஸ்ரேலை அப்படின்ற ஒரு டைலாக் சொல்லிட்டாரா? அவர் மட்டும் சொல்லலைங்க, அடுத்து இன்னொரு ஆளும் சொல்லிட்டார். அதாவது ஈரானுடைய ஆர்மி கமாண்டர் இன் சீஃப் அப்துல் ரஹிமான் முசவி அவரும் சொல்லிட்டார், முடிஞ்சது, ஜியோனிக்ஸ் ரீஜன் முடிஞ்சது, ஆல்மோஸ்ட் சாம்பல் தான்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காரா? சரி, அவர் மட்டும் இல்லை, இன்னொரு ஆளுமே சொல்லிட்டார், IRGCயோட டெப்டி கமாண்டர், எராடிகேஷன் ஆஃப் இஸ்ரேல் வில் சூன் பி ரியலைஸ்டு, முடிச்சிட்டோம், கம்ப்ளீட்டாக முடிச்சுன்றாங்க. ஸோ ஒட்டுமொத்த இந்த ஈரானுடைய மிரட்டல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெளிவாக புலப்படுகிறது என்றால், ஆல்மோஸ்ட் மறுபடியும் தூங்கி கடந்த அந்த ஆப்ரேஷன் ப்ராமிஸ் 3 வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக அப்படியே எழுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஒரு சின்ன ஒரு குழு கொடுக்குறவங்களுக்கு, இது எல்லாமே காலையில் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் வந்து அடுத்தடுத்த தாக்குதல், இந்த எல்லா தாக்குதலுமே இந்த மிரட்டலுக்கு அப்புறம் தான் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அட்வைசர் ஒருத்தர், IRGCயோட அயதுல்லா காமேனியோட அட்வைசர் வந்து அங்கே கிளம்பி அங்கே சிரியாவுக்குள்ளே போகும்போது இந்த தாக்குதல். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அந்த உலகத்துக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் வந்து தயாராக தான் இருக்காங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் செலக்ட் பண்ண ஒவ்வொரு NIA சீஃப் அதிகாரிகளிலிருந்து ரொம்ப முக்கியமாக மிடில் ஈஸ்ட் பொறுப்பாளர்கள்லேருந்து எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஈரான் எதிர்ப்பாளர்கள். அப்போ அவங்க தரப்பில் இருந்து ரொம்ப தயாராக இருக்காங்க, தெரிந்தோ தெரியாமலோ இந்த பக்கம் வந்து தயாராக இருக்காங்க. யார் பக்கம் தயாராக இருக்காங்க? இஸ்ரேல் ஈரானை அடிக்க வைப்பதற்கான திட்டமும், ஈரான் அடிக்கிறது அப்படின்னாலும் அவங்களுடைய இன்டர்னல் ஈகோ ஃபுல்லாக
தூண்ட வைத்து மறுபடியும் வந்து தாக்குதல் நடத்த வைப்பதற்கான திட்டம். ஆனால் ஈரானையும் நம்ம சாதாரணமாக எடை போட முடியாது, இஸ்ரேலையும் வந்து நம்ம அவர் சீக்கிரம் ரொம்ப சாதாரணமாக எடை போட்ட முடியாது. எல்லாமே இப்போ இஸ்ரேலுக்கு முன்பு இருந்ததை விட ஏற்கனவே அமெரிக்கா ஃபுல்லாக பேக் போன் ஆக்குறாங்க. இப்போ ட்ரம்ப் அரசாங்கம் வந்து அதை விட டபுள் மடங்கு இன்னும் ஆதரவு கொடுப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த பக்கம் ஓய்ந்தாலும் உக்ரைன் ரஷ்யா ஓய்ந்தாலும் இந்த பக்கம் வந்து ஓய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது வந்து தொடர்கதையாக தான் இருக்க போதுங்க. அதை விட இன்னும் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஃப்ரான்ஸ் ஆல்மோஸ்ட் அவங்க ஜனநாயகத்தை நிலைநிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பாக மரீன் லீபென் அவர்கள் ஃப்ரான்ஸுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். நம்ம நிறைய தடவை தொடர்ந்து ஒரு 3 நாளாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டில் ஒரு ட்ரையல் கொடுத்துட்டாங்க. என்ன ட்ரையல் கொடுத்துருக்காங்கன்னா, 5 வருடம் அடுத்து வந்து அவர் மீது தடை விதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 5 வருடம் சிறை தண்டனை. அப்படின்லாம் 2027 எலெக்ஷனில் அவங்க வந்து நிற்கக்கூடாதுன்ற ஒரு அறிவிப்பு வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. இவங்க தான் உலகத்தின் தலை சிறந்த ஜனநாயகவாதிகள் என்று உலகத்தில் மக்களால் நம்ப வைக்கப்படுகிறது. வளரும் மக்கள் மத்தியில் தனது பத்திரிகை மூலம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த சர்வாதிகாரத்தின் உச்சம் எங்கே இருக்குது அப்படின்னா அவங்க ஐரோப்பாவில் இருக்கிறது. குறிப்பாக நேற்று நம்ம ஜெர்மனி பார்த்தோம், இன்றைக்கி ஃப்ரான்ஸ் பார்க்குறோம். அப்போ உக்ரைனில் இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி யார்? அவர் மட்டும் என்ன தேர்தல் நடத்திட்டு உட்காந்துருக்கிறாரு? அவர் அதை விட சர்வாதிகாரத்தின் உச்சம். அவர் அதுக்கு மேலே இராணுவ ஆட்சி அங்கே நடந்துகிட்ருக்கு. ஆனால் அங்கே ரஷ்யாவை இவங்க சர்வாதிகாரின்னுவாங்க, மற்ற நாடுகள் சொல்லுவாங்க, வெனிசுலாவை சொல்லுவாங்க, மற்ற எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பார்த்தா நாங்கள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றுறோம், எங்கேயாவது ஒரு நாட்டில் ஜனநாயகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஓடி வந்து முடிச்சுடுவோம் கதையை அப்படின்வாங்க. ஸோ இனி இந்த போலிகளும் பொய்களும் புரட்டங்களும் வந்து மக்கள் மத்தியில் நம்ப வைத்தா கூட நம்ம வளரக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கிட்ட சொல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயம். அவங்கள விட சிறந்த ஜனநாயகவாதிகள் நம்ம தான், நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுவது காலத்தை தூக்கி விட்டுட்டு சொல்லலாம். நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான அரசியல் நிலவரம் இருக்கிறது. இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான அறிவிப்பு கொஞ்சம் உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. உக்ரைன் கவலைப்படாதீங்க, இனிமேட்டு எந்த ஒரு ஆபத்து ட்ரோன் ஏதாவது வந்தால் கூட கொஞ்சம் சத்தம் போடுற மாதிரி உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்தோம் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ஆனால் நீங்கள் ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க, ஏன் சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க கொடசாமி, என்ன இவ்வளோ பொறுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக உக்ரைனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோன்னா முன்பு இப்போயும் நிறைய வித்தியாசங்க. இன்றைக்கி என்ன உக்ரைன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 59 சாகிட் ட்ரோன் வந்து இந்த பக்கம் வந்திருக்கு. எந்த பக்கம்? அங்கேருந்து ரஷ்யாவிலிருந்து கிளம்பி உக்ரைனுக்கு தாக்கல் நடத்த வந்திருக்கிறது. அதை 21 பக்கம் ஷூட் அவுட் பண்ணிட்டோம். ஆனால் மீதி 38 வந்து டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்குன்னு இருக்காங்க. ஆக்சுவலாக இதற்கு முன்னாடி இதே உக்ரைன் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, ஒரு 50லேருந்து 60 ட்ரோன் வரும், 60ல் நாங்கள் 2 ட்ரோனை சேர்த்து சுட்டுட்டோம், ஒன்று கூட இங்கே கீழே விழுந்து தாக்கல் நடத்தலைன்னுவாங்க. அந்த 2 எப்படிப்பா நீங்கள் சேர்த்து ஷூட் பண்ணீங்க அப்படின்னா, ரஷ்யா வந்து 2 ட்ரோன் அனுப்பலாமான்ற திட்டத்தில் இருந்து அந்த கிளம்புற இடத்துல இருக்குதுல்ல, அந்த இடத்துல போய் சுட்டுட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு வெஸ்டர்ன் நாடுகள் கொடுத்த வான் தடுப்பு சாதனங்கள் பெரிய அளவுக்கு இருக்குன்னா பில்டப் விட்டாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்ல வராங்க, இந்த உலகத்துக்குன்னா எங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு ஒன்று சொல்ல வராங்க. இரண்டாவது என்னென்னா, அவ்வளோ பெரிய தீவிரவாத தாக்குதல் எங்கள் நாட்டையே உருக்குலைச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, இதை நம்ம ஏற்றுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை கிரியேட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து டூசா அவர்களும் சொல்லிட்டாங்க. குறிப்பாக யார் டூசா அப்படின்னா போலந்தினுடைய பிரசிடெண்ட்டை சொல்கிறேன். ட்ரம்ப் அது மாதிரிலாம் இல்லை. ட்ரம்ப் வந்து ஐ கான்ட் இமேஜின், என்னால் வந்து இமேஜின்லாம் பண்ண முடியாது, ரஷ்யா வந்து உக்ரைனை டெஸ்ட்ராய் பண்ணிக்கோங்கலாம் சொல்ல மாட்டார். ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமாட்ட மனுஷன். எப்போ போனாலுமே வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்குறாரு அவர். ரொம்ப தங்கமான மனுஷன் அவர். அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் இருக்க மாட்டார். ஆனால் நம்ம உக்ரைனை கைவிடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசை தேர்த்தி வச்சுருக்கிறாங்க. உக்ரைனும் கொஞ்சம் மனசை தேர்த்தி வச்சுருக்காங்க. குர்க்ஸ் ரீஜியனில் அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு இருக்கிறோம். 1 மணி நேரத்துக்கு 200 வீரர்கள் பக்கம் வந்து துவம்சம் பண்ணி தூளாகிட்டு இருக்கிறோம், எல்லாம் முடிச்சிட்டோம் கதைன்ற மாதிரிலாம் வந்து சொல்லி அந்த பக்கம் வந்து பெரிய அளவுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் காலிஸ்தான் மக்கள் இருக்காங்களே, கனடாவில் இருக்கக்கூடிய காலிஸ்தான் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா போராட்டத்தை தூக்கிட்டாங்க. இந்த போராட்டம் என்னென்னா, கனடாவில் இருக்கக்கூடிய ஒயிட் பீப்புள் வந்து வெளியேறுங்க, கனடாவில் இருக்கக்கூடிய ஐரோப்பாவுடைய வெள்ளை மக்கள் வந்து வெளியேறுங்க, நாட்டை விட்டு வெளியேறுங்க, இது எங்களுக்கான நாடு உங்களுக்கு இல்லைன்றாங்க. ட்ரூடே அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கடைசியில் அவரையே வெளியேற்றிடாதீங்க, நீங்கள் உட்காந்துடாதீங்க, கொஞ்சம் பாருங்கள். இது வந்து ட்ரூடே அவர்கள் வந்து திங்க் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் அங்கேயும் எலெக்ஷன் காலிங்க. ட்ரூடே அவர்கள் கூடிய வரையில் நம்ம எலெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஜெர்மனி நம்மளோட வாக்கு பளித்ததில் எலெக்ஷன் வரப்போதுன்னு வந்துருச்சு. அடுத்தது நாங்கள் கனடாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல்மோஸ்ட் காலியாக போகிறாரு தலைவர் ட்ரூடே அவர்கள், நெருங்கி கொண்டிருக்கிறது, வேறு எங்கேயும் இல்லை. ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.